ஹலோ गाइस, நான் தான் அவங்க வில்லன் கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கேமிங் மிஸ்ஸஸ் ஜேடி கேமிங் தான். அவரும் ஒரு யூடியூபர், நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் நம்மளை ரூம் மேட்ச் கூப்பிட்டுருந்தாரு. மிஸ்டர் கேமிங் கூட நம்ம ரிவெஞ்ச் போட்டப்போ கூப்பிட்டுருந்தாரு. பார்த்துட்டு அவரும் நீங்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் தரீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் கூட ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. சரி, நானும் ஒரு நம்மளுக்கு ஏன் 2 நாளாக வீடியோ வரலன்னு கேட்காதீங்க. நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஃப்ளீவராக இருந்தது 2 days. அதனால தான் நல்லா ஃப்ளீவர் வந்தால் இப்போ நான் வீடியோ எடுத்து போடணும் உங்களுக்கு ஆன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். வீடியோ எடுத்து போனால் சரி, அவரும் ஆசைப்பட்டார். அதனால் கவர்மெண்ட் ஸ்டேட் நான் உள்ளே வந்தேன் சொல்லி உள்ளே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூமெண்ட்டு கொடுக்க முடியாமல் நானும் ஒரே இடத்துல நின்று விளாடுவேன். அடுத்து வால் போட்டு ஏறிடுவேன். பாதி தூரம் ஏறிடுவேன். அதுக்கடுத்து எங்கே போனார்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்துடுவார். உட்பாக்கிற தாட்டிப்பேன். ஏசிடி எடுத்து மண்டல வச்சு கையில் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்மளால அடிக்கவே முடியல அவரை. ஃபஸ்ட்டு ஒன்றும் போயிடுச்சு. இவர் அச்ச மாதிரியே நம்ம இவருக்கு ஒரு ஒன்டாப் அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்சர்வரி வந்தது. அதில் ஓப்பன் பிளேஸ் வரும், அங்கே போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே தான் வருவார். எல்லோரும் அங்கே தான் வருவீங்க. நம்ம எப்போவுமே எடுக்கிற கன்று டபுள் பேரு டெசர்ட்டு உட்பாக்கர் தான். அது எத்தாச்சு. அப்புறம் நம்ம எப்பவும் போல் ரிப்பேர் கிட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஒரு இடத்துல ஓடிட்டு எப்படா விடுவானுன்னு காத்திருந்தோம். புல்லட்டே சுடாமல் நம்ம இது மூமெண்ட் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ஒரு புல்லட் வச்சாலே டபுள் புல்லட்டாக போகுது. சரி, நானும் வால் போட்டு ஏறினேன். பட்டுன்னு ஏறிட்டே இருப்பேன். அவர் எங்கே ஆளை காணுன்னு பார்த்தா மேலேயே அவர் வால் போட்டுருவோம். நம்ம எங்கே வரோன்னு தெரியாமல். சரி, நானும் உட்பாக்கிற எத்தனை எண்டுக்கு வந்துடுவேன். மலை கீழே இறங்குற மாதிரி வந்துடுவேன். அங்கே தான் இருப்பார். ஒரு புல்லட் அடிப்பும் படவே படாது. அடுத்த புல்லட் அடிப்போம் மண்டே வச்சு அவர் கையிலேயே கொடுத்தாச்சு. நம்மளை எப்படி வச்சாரோ அதே மாதிரி அடி அவருக்கும் வச்சாச்சு. அவர் சாதாரணமாக சொல்லக்கூடாது, செம்ம பிளேயர். அவர் தரமான பிளேயர். அவரும் ஒரு யூடியூபர். அவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கோங்க. சரி, 3வது ரவுண்டாக வந்துடுச்சு. சரி, எப்படா விடுவீங்க, விட்டு தொலைங்கடான்னு பார்த்தா 9 செகண்ட் இருக்கு இன்னும். அப்பா விட்டு தொலைங்கடா. விடுங்கடே. நானும் விட சொன்னேன், அவன் விட்ற மாதிரி தரல. அதுக்கடுத்து நம்ம மேலே இருக்க பயத்தில் விட்டானுங்க. சரி, நானும் ஏறினேன். அப்படியே எடுத்து அப்படியே வால் போட்டு கையிலே குச்சிட்டு ஏறுறேன். நான் வால் போடாமல் இந்த பாதி தூரம் ஏறினேன். எங்கூட ஆளை காணுமே நேரம் ஏறி வருவாருன்னு பார்த்தா ஏற வரேன். சரி, நானும் ஏறிடலாம் அவர் இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஏறினா. ஃபயர் ஷாப்னு கேட்டது ஸ்ட்ரைட்டில். எங்கடான்னு பார்த்தா கண்டெய்னர் பின்னாடி வாங்கின்னு வராரு. பட்டுன்னு பார்த்தா நான் வால் போட்டுனேன். எதுக்கு அடிக்கலன்னு பார்த்தா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தரல. சரி, நானும் ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து ஏந்திச்சேன். சரி, வால் இல்லை போல், அதனால தான் நம்மகிட்ட ஃப்ரெண்டு பிடிக்கிறாரு போல். சரி ப்ரோ, போய் வால் எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவரும் அதை புரிஞ்சுட்டு வால் எடுக்கிறதுக்கு போயிருந்தார். அச்சரிக்கிச்சிட போகிறாரு. நானும் வால் போட்டுனே இருந்தேன். அவர் பாட்டுன்னு ஓடுறாரு வால் இல்லாத எடுத்துகிட்டு. அவர் செம்ம மூமெண்ட் பிளேயரு. அவர் கூட அவரோட கில்டில் சேரணுன்னா அவரோட கில்டில் தான் நம்மளும் இருக்கோம். அவர் கில்டில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் கில்டு நம்பர் அவர் ஐடியை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் ஐடியில் போய் பாருங்க. பட்டுன்னு பார்த்தா நம்மளை குத்திடுவார். நம்மளுக்கு ஏறிடம் வேறி அதில் இல்லை போல் ஆட்ராப்பில். சரி, ஒரு புல்லட் அடிப்போம். அவர் மேலே 48 HP காலியாயிடும் அவருக்கு. இன்னொரு புல்லட் அடிப்போம். புல்லட்டு பட்டுதான்னு கூட தெரியாது. இன்னொரு புல்லட் ஆச்சா மேலே படவில்லை, அது எங்கேயோ சுற்றுது. ஃபோன் ரொம்ப 360 சுற்றுறதுனால நம்மளால் அடிக்க முடியல. இந்த பக்கம் வருவார், இது பின்னாடி போயிடுவார். அதுக்கு அவரும் சுட ஆரம்பிச்சிடுவார். சரி, இவரை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அடிப்பேன். 2 புல்லட்டாக போகுது உட்பாக்கரில். அது ஒரு புல்லட் 65 போகணும். அதுக்கு டபுள் பேரில் அடிக்கலான்னு பார்க்கமா 2 புல்லட்டாக போயிடுச்சு. சரி, ப்ரோ தனியாக வருவார். ஆஹா, ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டாரு சொல்லிட்டு நானும் பேக் அடித்தேன். எங்களோட ஆளை வந்து டபுள் பேரை அடிக்கலான்னு பார்த்தா சிட்டிங் வந்துன்னு இருந்தது. சிட்டிங் விழுதுனாலே நம்ம மண்டை மேலே ஒன்று வாங்கிடுறோம். எனக்கும் பயம் அவர் அச்சரிக்கிச்சா வர டெசர்ட்டில். நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி ஏசிட்டில் மண்டே வச்சாரா அந்த மாதிரி அச்சரி போகிறான்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக ஏறியிருந்தேன். இந்த ஸ்டூனுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிருந்தா அதுக்கு வால் போட்டேன். அதை எடுத்து ஏறுவேன். தரமான ஒன்டாப் கைஸ். சரியான ஐடியா இருக்குது மண்டே ஷார்ட்டு. அவர் செத்தத்துலேயே துப்பாக்கி எடுத்து சுட்டு கட்டணும் உட்பாக்கரு. சரி, 4th ரவுண்டும் போட்டானுங்க. ரிம்னாம் வில்லேஜில் போட்டிருக்காங்க 4th ரவுண்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு அவ்வளோ ஆடவே வராது. எப்படி ஆடுறதுன்னா தெரியாது. மிஸ்டர் கேமிங் பார்த்துருந்தீங்களால அதிலே நம்மளுக்கு ஆட வந்திருக்காது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஏட எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பேர்லேயே சரியா ஆடல. இதில் எப்படி இதே எடுத்துகிட்டு கவலைப்படுறீங்க. உங்களுக்கும் என் கில்டில் சேரணும்னு ஆசைப்பட்டா அவர் கில்டு நம்பர் கொடுத்துருப்பாரு. அந்த கில்டில் எல்லாம் சேர்ந்துருங்க. ஃப்ரெண்டை கொடுத்துட்டு மறக்காமல் நான் உங்கள் யூஐடி தரேன், வந்து சேர்ந்துருங்க எல்லாம் கில்டில். சரி, இந்த பக்கம் யாருங்கன்னா நம்ம தண்ணி உள்ளே மாட்டிங்கணும். அடுத்து நானும் வால் போட்டு நம்ம ப்ரோ பிளேயர்னு காட்டிக்கிறதுக்காக ஏறினேன். பக்கத்துலேருந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்குவேன். சுட்டுட்டு
புல்லட்டை போட இறங்கும் தலையில் வச்சு வரணும் பார்த்து தான் அடிக்கவில்லை அவர் கடைசி வரைக்கும். சரி அவரும் கீழே இறங்கிட்டாரு, தண்ணி உள்ள குஷ்டாரு. நானும் சரி அப்படா அவர் வேறு யோசிச்சுன்னு வந்துட்டார் ஒரு வழியாக. விட்டாகிற நம்ம அடிப்பும் விழுவ கூடாது என்னன்னு தெரியல, மேலேயே போயிடுது புல்லட்லாம். 2 புல்லட்டாக வேற போதே. ப்ரோ ஒரே அடி வாங்கிக்க ப்ரோ. அவர் தலையை காட்ட மாட்டுறாரு. இத்தனைக்கும் 2 GB ரோமில் தான் விளாட்றாரு. ஃபோனு சாதாரண பிளேயர் இல்லை, அவர் சும்மா சொல்லக்கூடாது. 2 GB ரேமில் தான் விளாட்றாரு. அவர் ஃபோன் எப்படி ஹேங் ஆகணும்னு நமக்கு தெரியாது. சரி நேரத்தில் நானும் வாழை எடுத்து விட்டேன். தலையை காட்டுவார், தலைமையிலே வைக்கலான்னு பார்த்தா அவர் நம்மளுக்கு தானே விட்டுருவார். ஐயோ இது மேலே விட்டால் தலைமையிலே வச்சுருவாரு சொல்லிட்டு நானும் வால் போட்டேன். வால் போட்டு கீழே சுற்றினேன். அதுக்கடுத்து தான் அவர் தலையை காட்டினாரு. அடிக்கலான்னு பார்த்தா உக்காண்டேன். திரும்பி அடிப்பேன், அவர் அதுக்குள்ளே அடிக்க பார்ப்பார். நம்மளும் வளைஞ்சு கவர் எடுத்து ஆடுவோம். அப்போ கூட தலைமையிலேயே சைடு எடுத்து மண்டை மேலே ஒன்று வச்சு முடிச்சிட்டாரு காய்ஸ். அவரும் வந்து குத்திந்தார் நம்ம செத்த தீயை போட்டு. சரி நம்ம எப்பவும் போல எடுனா கண் எடுப்போமோ அதே கண் தான் எடுப்போம். முட்பாக்கறி M10 எடுத்துட்டோம் இந்த வாட்டி டெசர்ட்டு. அவர் சும்மா விடுன்னு சொல்லிட்டு தான் நானும் இருந்தேன். ப்ரோ உன்னை சும்மா விட மாட்டேன் ப்ரோ, வா ப்ரோ இரு ப்ரோ, இவனுங்க விட்டோம் இந்த ரவுண்டு ஒன்று சும்மா விட்றனாலே அவன்கிட்ட பார்ப்போம். சரி அவர் இந்த வாட்டி சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஏறுவேன். ஏறு நெஞ்சை வலிமை கொண்டு ஏறு ப்ரோ, வாங்கிட்டா போகிற ப்ரோ. அவர் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. அவர் அடிக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி ஆடுறாருன்னு. நின்று கவரில் எப்போ நம்ம தலையை கட்டணும் நின்று பார்த்துனுக்குறாரு. சரி நானும் இந்த பக்கம் ஓட பார்ப்பேன், வால் எடுக்கணும். சரி அதனால் நான் வால் போட்டு ஸ்ட்ரைட்லேயே ஏறுவேன். பையனுக்கு சரியான 48 டேமேஜ் கொடுத்துருவோம் நம்ம 48 ஒரு பிளட்டில். அதனாலே 360 வால் போட்டு வர நம்ம கொடுத்துறோம். நம்மளே வால் போட்டு ஆடினோம். இது உள்ள வந்து கவர் எடுப்போம். திரும்பி ஒரு 52 கொடுத்துருவோம். அது 360 வால் போடுவான்னு பார்த்தா 360 போடல, ஒன்லி போட்டார். சரி ஏறி போய் அடிப்போன்னு சொல்லிட்டு மெடி தான் போடுவார். ஒன்ட்டா பச்சலான்னு பார்த்தா வால் போட்டார். திரும்பி தலையை காட்டலான்னு பார்த்தா தலை மேலேயே ஒன்று வச்சு முடிச்சிட்டாரு கைஸ். டெசர்ட்டில் நினச்சி கூட பார்க்கல அவர் அப்படி அடிப்பாருன்னு. டிஃபீட்டாகவே பையன் இருக்குது. எப்போனா நம்ம விக்ட்ரி அடிக்குதுன்னு பார்த்தா சரி இந்த ரவுண்டும் அவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற கன்னை எப்போவுமே எடுத்தேன். இந்த வாட்டி M10 நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம டபுள் பேர் தான் பர்ச்சேஸ் பண்ணினே இருந்தோம். காலான் எடுத்துகிட்டு நம்ம இது எப்போவுமே போல் இது தான் எடுத்தோம் ரிப்பேர் கிட்டு. சீக்கிரம் விடுங்கடா, நான் இந்த வாட்டி JV நான் அடிக்காமல் விட மாட்டேன். அவர் ஐடி பேர் இது ஃப்ரீ ஃபயர் ஐடி பேர் வந்து JV வில்லன். யூடியூப் சேனல் பேர் வந்து JT கேமிங். பார்க்காதவங்களாம் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆனில் போட்டுக்கோங்க. அவரும் அடிக்கிற மாதிரி தெரில, நானும் அடிக்கிற மாதிரி தெரில, மாற்றி சுற்றிருந்தோம். அவர்னா ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிறாரு. பட்டுன்னு பார்த்தா அழுத்திட்டாரு. சரி மெடிட்டு போகலான்னு சொல்லிட்டு மெடிட் போட்டிருந்தேன். ஸ்விட்ச் பண்ணினே இருந்தார். டெசர்ட் நான் அடிப்போம், ஒரு புல்லட் கூட அவர் மேலே படாது. ப்ரோ அடி வாங்க ப்ரோன்னா அவர் அடிக்கிற மாதிரியே தெரில. இந்த வாட்டி அடிக்கணும் ப்ரோ, வா ப்ரோ மண்டே காட்டு ப்ரோ. சரி வா ப்ரோ இப்போ பேக் ஆச்சு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக் ஆச்சேன். அவர் இந்த பக்கம் தான் வருவார்னு பார்த்தா கரெக்டாக வந்துட்டார். தலைமணி ஒன்று வைக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் நம்மளுக்கு வச்சுருவார் போல் இன்னும் கொண்டத்தில். ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தா குரோஸா மட்டும்தான் இருந்தது, அதனால் நம்ம எடுக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் சரியான ஒன் டாப். அவரே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஒன் டாப் வச்சு முடிச்சு விட்டோம் அவரை. நம்ம அடிக்கிற ஒன் டாப்லாம் பிடிச்சதுன்னா ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி நானும் எடுத்துகிட்டு இருந்தேன், விட்டானுங்க. அந்த பக்கம் வரலான்னு பார்த்தா இந்த பக்கமே ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். வால் போட்டு ஏறுவேன். அடிக்கட்டுலாம் போய் வால் போடுறேன் நான். சரி ஏறிடுவோம். அவர் வந்துட போகிறாருன்னு பார்த்தா வந்துட்டாரு. அங்கே வால் தெரிஞ்சுது அவர் வால் போனால. சரி பார்க்கணும் பக்கத்துலேயே வந்துட்டார். இப்படி டபுள் பேர் படிட்டு தலைமையில வச்சுட்டாரு. நான் வேறு ஆட்டாங்க பேரில் எக்ஸிட்ற போகிறான்னு சொல்லி பார்த்தா ஒரு எடுக்கவே கிடச்சிருக்கேன். நான் இந்த வாட்டி அவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கன் எடுத்தாச்சு.
நானும் அவர் சும்மா ட்ரைனிங் பண்ணியிருந்தேன் டபுள் பிரத்து. ப்ரோ இருபுரா வர அவனை அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் ஏர்ட்ராப்பில் தான் வருவார். எப்படியோ அவர் ஏர்ட்ராப் தான் வந்திருந்தேன். நானும் இந்த இடத்துல ஏறுவேன். தலைமையில நினச்சிட்டாரு. இந்த வீடியோவில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேவி வில்லன் தான். சரி அவரும் நம்ம அடிச்சிட்டாரு. சரி பாய் காய்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவில் அவர் தான் ஜெயிச்சார். இதோட ரிவெஞ்ச் வீடியோ வேணால் ஓப்பன் கமெண்ட் பண்ணுங்கள்.